Hi friends, welcome to my channel. சென்ற வாரம் நம்ம பார்த்த வீடியோல 3 நாட்களில் கர்ப்பம் தரிக்க ஒரு அருமையான மருந்து பத்தி பார்த்தோம். அந்த மருந்தை மட்டும் சாப்பிடுறது மூலமா நீங்க கருத்தரிச்சிட முடியாது. போன வீடியோல நான் சொன்ன அந்த மருந்தையும் எந்த நாட்கள்ல கரு உருவாக சான்சஸ் அதிகம் இருக்கு, எந்த நாட்கள்ல கரு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க ரெண்டையுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரும்போது கரு உருவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. போன வாரம் போட்ட வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்ததுதான் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சிங்கிறது 3 to 5 நாட்கள் வரை நீடிக்குங்க. பீரியட்ஸ் முடிஞ்ச அந்த முதல் 7 நாட்கள் வரை புதிதாக ஒரு கரு உருவாகி ஆரோக்கியமான நிலையை அடையும். பீரியட்ஸ் 8வது நாட்கள்ல இருந்து 15வது நாள் வரை பாத்தீங்கன்னா கரு நல்ல வலிமையோட இருக்கும், அதாவது ஸ்ட்ராங்கா இருக்கும். பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா அதோட வலிமையை இழந்து நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு பீரியட்ஸா வெளிவருது. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா 28 நாட்கள்ல பீரியட்ஸ் வரும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா 32 நாட்களாக மாதவிடாய் சுழற்சி ஏற்படும். உங்களுக்கு 28 நாட்கள்ல மாதவிடாய் சுழற்சி ஏற்படுதுன்னா பீரியட்ஸ் டேட் 5ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன். 5ல இருந்து 5, 6, 7 இந்த 3 நாட்கள் பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் நல்லா படும். ஸோ சிலருக்கு 3 நாட்கள் படும், சிலருக்கு 5 நாட்களாக நீடிக்கும். ஸோ 5, 6, 7, 8, 9 இந்த 5 நாட்களையும் கழிச்சுக்கோங்க. கருமுட்டை தோன்றி வெளிவரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் ரொம்பவே வெப்பமாக இருக்கும், ஹீட்டாக இருக்கிறத நீங்களே உணரலாம். 6ல இருந்து 8வது நாள் வரை பார்த்தீங்கன்னா தன்னோட நிலையை கரு அடைஞ்சிரும். கருமுட்டை தன்னோட நிலையை அடையிற வர உங்கள் உடம்புல இந்த ஹீட் இருக்கும். ஸோ 6ல இருந்து 8 நாட்களில் கரு தன்னோட நிலையை அடைஞ்சிரும். ஸோ பீரியட்ஸ் நாட்களில் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பழம் வகைகளை நிறைய எடுத்துக்கோங்க, அப்போ தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9ல இருந்து 15வது நாள், 9, 10, 11, 12, 13, 14, 15 9ல இருந்து 15வது நாள் வரை பார்த்தீங்கன்னா கரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ 9ல இருந்து 15வது நாள் நீங்கள் சேர்ந்திருக்கும் போது கரு உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16வது நாள்ல இருந்து கரு தன்னோட வலிமையை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிச்சிரும். ஸோ 9ல இருந்து 15வது நாள் ரொம்பவே முக்கியமான நாள். இந்த நாட்களில் நீங்கள் சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக கருத்தரிக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. போன வீடியோவில் நம்ம பார்த்த அந்த மருந்தையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த நாட்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக கரு உருவாவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.